மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல சமாச்சாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதாவது ஈவென்ட்ஃபுல் டேமாங்க. அதாவது ஒரு நண்பரை பார்த்தோம், சில பிசினஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசினோம், ஒரு எதிர்பாராத விதமாக சில சந்திப்புகள் நிகழ்ந்தது. இது போல பல விஷயங்களை உட்கொண்ட ஒரு தினமாக அமையும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சில நேரங்களில் அலுப்பாக இருக்கலாம். எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நிதானத்தோட இருக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில அலட்சியமான சில போக்குகளால் நம்ம இல்லை சில நேரங்களில் முன்ன பின்ன யோசிக்காம நம்ம பேசுறது இல்லை ரியாக்ட் பண்ணுறது சொல்லுவாங்க. அது மாதிரி செய்யும் பொழுது நல்ல நட்புகள் கெடுவது, அப்புறம் நம்மளை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் பிறர் மனதில் எழுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்து விடலாம். மேலும் இந்த தினத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கும் ஒரு உகந்த தினம்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு பிறகு வெற்றிகள் ஏற்படும். தடைகள் என்பது ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டிய தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தனிப்பட்ட உறவுகளில் காதல் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு போக்கையும் எச்சரிக்கையும் கடைபிடிக்க வேண்டியது நல்லது. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சில நடப்புகள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அப்போ அதை வெளிப்படையாக பேசும்போது சில பிரச்சனைகள் வரலாம். அதனால எந்த ஒரு கால நேரத்தை அறிந்து கொஞ்சம் சூசகமான ஒரு செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சாதிக்க முடியாதது அப்படின்னு சொல்ற காரியமா இருக்கலாம், இல்ல சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ற காரியமா இருக்கலாம். எதாக இருந்தாலும் ரொம்ப திறமையான உங்களுடைய செயல்பாட்டினால் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். சில நேரங்களில் எதிர்பாராத கொஞ்சம் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படலாம். கொஞ்சம் நிதானம் தேவை. வயசானவங்களுக்கு, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க உடல்நல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில புதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவீர்கள். நண்பர்கள் உங்களுடைய போக்குக்கு ரொம்ப ஒரு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் விளங்குவார்கள். நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அளவில் சிறப்பான சில நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. மொத்தத்தில் ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம், நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் லாபகரமான தினம், வெற்றிகளை தரக்கூடிய தினமும், மேலும் தெய்வ கடாட்சம், அதிர்ஷ்டம் இதையெல்லாம் தரக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சில எதிர்பாராத சில நிகழ்வுகள் வரலாம். ஆனா அது உங்களுடைய நன்மைக்காக அது அமைந்துவிடும். ஆங்கிலத்தில் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைசஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இனிமையான ஒரு நிகழ்வுகள், காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள், ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினமாகவும்,
சில புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு தினமாகவும் அமையக்கூடும். மொத்தத்தில் ஒரு இனிமையான தினம்னு சொல்லலாம். இதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சிறு சிறு தடைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை காணப்படும். சில நேரங்களில் சுப நிகழ்ச்சிகளுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல்கள் தென்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல தைரியம் இருக்கும், உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். புதியதாக எதையாவது ஒரு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வேகமும் உங்களுக்கு தென்படும். நீங்க யாரையாவது தொடர்பு கொண்டா சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாகவும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அது நல்ல ஒரு ஆதாயபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக அமையும். மொத்தத்தில் ஒரு சிறப்பான தினம் அப்படின்றத நிச்சயமா உறுதியா நம்பலாம். அது போன்ற ஒரு தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினமாக இது அமையும். நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அளவில் சிறப்பான தினம். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பதால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சுப நிகழ்வுகள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மனக்கவலைகள் எல்லாம் அகலக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்படலாம். விருந்தினர்கள் வருகையும் உண்டாவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் ஒரு நம்ம தினசரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து மாறுபட்ட ஒரு காலகட்டமாக இது அமையும். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இனிமையான அனுபவங்கள், விருந்தினர் வருகை, சந்தோஷங்கள் இதெல்லாம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சந்தோஷங்கள் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் வருவதற்கான ஒரு காலகட்டம். சில நேரங்களில் திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அவையெல்லாம் பேசி முடிக்கப்படும். சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் வெற்றிகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. வெளிநாட்டு பிரயாணம் போன்ற விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது சுப செலவுகளாக அமையும். சில சுப நிகழ்வுகள் நிகழ்வதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். நீங்க எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இது அமைய இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். தேவையில்லாத சில வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இனிமையான நிகழ்வுகள்,
சில சுப செலவுகள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில சுப நிகழ்ச்சிகள் பங்கு பெறுவீங்க. குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடக்கலாம். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில புதிய ஆடை அணிகலன்கள் சேர்க்கைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல பலன்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கூடுதல் பளு அப்படின்றது ஏற்படும். அப்ப சரியான முறையில் நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அப்படி செயலாற்றாமல் விட்டீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிடக்கூடும். அதனால உங்களுடைய பெயருக்கு இழுக்குகள் ஏற்படலாம். அதனால ரொம்பவும் ஒரு ஜாக்கிரதையா முன்னாலேயே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல மாணவர்களும் சில நேரங்களில் சில முக்கிய பணிகளில் ஈடுபடுவீங்க. அதில் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினம். தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி அமையும். நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக அமையும். சுபங்கள் நிறைந்த தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அவசர கதியில் செயலாற்றினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடம்புல அடிபடுறதுக்கோ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம். சந்திராஷ்டமம் உங்களை விட்டு விலகிடுத்து தடைகளாக இருந்த சில விஷயங்கள் நீங்கிவிடும். சுவாமி கோயிலுக்கு போகணும், தெய்வ தரிசனம் போன்ற உங்களுடைய அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் அமையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக அமையும். சில நல்ல முடிவுகளும் நீங்கள் எடுப்பீர்கள். அது லாபகரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். பல நன்மைகள் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல லாபகரமான தினம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு முக்கிய பணியையும் ஒத்தி போடுவது நலம். சில முக்கியமான நிகழ்வுகள் இப்போ நீங்க போற ஆபீஸ்ல உங்க மேலதிகாரி சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக உங்க செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எதுலையுமே ரொம்ப ஒரு கேஷுவல் அப்ரோச்னு இருக்கும். அது மாதிரி செய்யவே கூடாது. இந்த நாளில் சில எதிர்பாராத பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் கொஞ்சம் பலமாகவே இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதே நேரத்தில் சிறப்பாக நீங்கள் செயலாற்றும் பொழுது ரொம்ப பெரிய பாராட்டுதல்களும் உங்களுக்கு சேரும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல முன்கூட்டியே திட்டமிட்டு அதை செயலாற்ற வேண்டியது அவசியம். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த நோயினுடைய தன்மை அதிகரிக்கலாம். கவனம் தேவை.
எதிர்பாராத சில செலவீனங்களும் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ப்ரோன் ஆக்சிடென்ட்ஸ் அது மாதிரியான ஒரு தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு சில பிரச்சனைகள், வீண் வழக்குகள் போன்றவைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதில் வெற்றிகரமாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள்.